வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தாத வேட்பாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல். தென்னிலங்கையில் பரபரப்பு. ரணிலுடன் இணைந்த மொட்டுக் கட்சியின் 92 எம்பிக்கள். மஹிந்தவை சந்தித்து தம்மிக்கு பரபரப்பாகும் இலங்கையின் அரசியல் களம். மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிய சொகுசு பேருந்து, பெண்ணொருவர் ஸ்தலத்தில் மரணம். யுத்தத்தின் போது அங்கவீனமடைந்த அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் நீதி. குழந்தைகள் மீது இடிந்து விழுந்த கான்கிரீட் கிளவை, பொது வைத்தியசாலையில் நடந்த விபரீதம். ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளை தொடர்ந்தும் தோற்கடிப்போம், நாமல் ராஜபக்ஷ அதிரடி கருத்து. நிலச்சரிவில் சிக்கிய 66 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் நிலத்தில் சிக்கியுள்ளதாக தகவல். ப்ளூ ஓஷன் இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லீடிங் த வே டு த ஃபியூச்சர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரையில் 4 வேட்பாளர்கள் மாத்திரமே கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, சரத் கீர்த்திரத்ன, ஹிட்டிகாம்லாகே, தென் ஓஷுல் அக்மால், அனில் ஹேரத், ASP லேனகே ஆகியோரே தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார்கள். இதற்கமைய கடந்த ஜூலை 26ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். இந்நிலையில் 4 வேட்பாளர்கள் மாத்திரமே இதுவரையில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் 92 உறுப்பினர்கள் நேற்று ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் பங்களிப்புடன் ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் எம்பிக்கள் இந்த இணக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஜனாதிபதியை சந்தித்து நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதனை உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவும் தெரிவிக்கின்றது. மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தனியாக களமிறங்க தீர்மானித்துள்ள நிலையில் அதனை மீறி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் தொடர்ச்சியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் வெளிநாட்டவர்கள் அமைச்சர் அலி சப்ரியும் தன்னுடைய ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கியுள்ளார். தனது உத்தியோர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை செய்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். எமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு முழுமையாக ஆதரவளிக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் நாட்டை முதன்மைப்படுத்த வேண்டிய நேரம் இது என்று அமைச்சர் அலி சப்ரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்கு பெரேரா நேற்று மாலை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் வீட்டில் உத்தியோர்வ இல்லத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் எந்தவித தகவலும் வெளியிடப்படவில்லை. இதேவேளை பொதுஜன பிரமுனவின் வேட்பாளராக தம்மிக்கு பெரேராவை நியமிக்க தீர்மானித்துள்ளதாக ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவரும் ராஜபக்ஷ குடும்பத்தின் உறவினருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் நொச்சியாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்தார். குறித்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சொகுசு பேருந்து சாரதியின் கவனக்குறைவு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். சொகுசு பேருந்து சாரதியின் போட்டித்தன்மை காரணமாக ஓட்டிச் சென்ற சொகுசு பேருந்து குறித்த பெண் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் புதிய அடுக்குமாடி கட்டிடத்தை நிர்மாணிக்கும் போது ஏற்பட்ட விபத்து காரணமாக குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். புதிய அடுக்குமாடி கட்டடத்திற்கு இயந்திரம் ஒன்றின் ஊடாக கான்கிரீட் சென்றபோது கட்டுமான கட்டடத்தை அண்டிய குழந்தைகள் விடுதியின் கூரை மீது கான்கிரீட் கலவை தட்டென்று விழுந்து குழந்தை விடுதியின் கூரை இடிந்துள்ளது. இதன்போது விடுதியிலிருந்த குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் சிலர் மீது கான்கிரீட் கலவை விழுந்துள்ளது. நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்து காரணமாக 3 தாய்மார்கள் மற்றும் 3 சிசுக்கள் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். விபத்து காரணமாக விடுதியில் உள்ள அனைத்து குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் தற்போது வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். எந்தவிதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளுமின்றி கட்டட நிர்மாண பணிகள் இடம்பெற்று வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவளிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த 92 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் மற்றும் தவிசாளர் மருதபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோரும் அடங்குகிறார்கள். இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவது உறுதியாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. யுத்தத்தின் போது அங்கவீனமடைந்த அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் கொடுப்பனவுகள், மருத்துவ புனர்வாழ்வு மற்றும் வாழ்நாள் முழுவதும் பராமரிப்பை வழங்குதல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளின் ஊடாக பாதுகாப்பு அமைச்சின் தலையீட்டின் மூலம் அதிகபட்ச நிதியை வழங்கியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குலரட்ன தெரிவித்தார். 2 வருட முன்னேற்றமும் எதிர்காலம் என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். போரில் காயமடைந்த 60,000 வீரர்களில் சுமார் 10,000 வீரர்கள் படுக்கையில் அல்லது சக்கர நாட்காலில் உள்ளார்கள். அவர்களுக்கு மருத்துவ மறுவாழ்வு வழங்கவும் வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை அளிக்கும் வகையில் அத்திட்டிய, அனுராதபுரம், கம்பரப்பட்டிய மற்றும் குருநாகல் ஆகிய பிரதேசங்களில் நிவாரண நிலையங்கள் நிறுவப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி போராடி வருகின்ற அம்மாக்கள் பயங்கரவாத முத்திரை குத்தி அவர்களின் போராட்டத்தினை மலினப்படுத்துகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இது எங்களுக்கு ஒரு பயங்கரவாதி என்று முத்திரை குத்தி எங்களுக்கு உளவியல் ஒரு தாக்கத்தை தந்து இந்த போராட்டங்களை இல்லாமல் பண்ண வேணும். மற்றது சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் எங்களுக்கு வாரதால் எங்களை இப்படியான உளவியல் தாக்கங்களை உட்படுத்தி இப்போ நான் ஒரு விசாரணைக்கு வந்துட்டேன். இது 4 தாய்மாருக்கு தெரியப்படும். அந்த தாய்மார் இதை பயத்தில் விட்டுருவாங்கன்ற ஒரே நோக்கம் இந்த போராட்டத்தை அழிக்க வேணும், இந்த போராட்டத்தை இல்லாமல் பண்ண வேணும். இப்படி ஒரு காணாமல் போனதுன்றது இல்லைன்றதையும் மறப்போம் மன்னிப்போம் என்ற ஒரு அடிப்படையில் கொண்டு போகணுன்றதுதான் இவங்களோட நோக்கம். இதையும் தாண்டி எவ்வளவோ நிறைய விடயங்கள் அவங்க 3.5 மணித்தியாலத்துக்கும் என்ன கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டதுக்கு நான் கொடுத்த பதிலும் அவங்க தந்த அங்கேருந்து வந்த அந்த ரிப்போர்ட்டும் முற்றுமுழுதாக ஒரு மனிதனை ஒரு பயங்கரவாதியாக சித்தரிக்கிற ஒரு வகையில் தான் அவ்வளவுமே அந்த கேள்விகள் உட்பட இந்த படங்களோட நான் எத்தனை தரம் ஜெனிவாக்கு போனேன்றது உட்பட பாஸ்போர்ட்டோட அந்த டேட்டோட போட்டிருந்தாங்க. கடைசியாக நான் போய் வந்த இந்த வருஷத்தில் கம்போடியாவுக்கு போய் வந்த அந்த 22 பேர் எந்த அமைப்பு டயஸ்கோராவாக உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு காசு தருது என்ற விஷயங்கள் எல்லாம் அதில் கேட்டிருந்தாங்க. ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்தும் செயல்படுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலின் போதும் ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளை தோற்கடிக்க நாம் செயற்படுவோம். தேசிய வேலை திட்டம் ஒன்றுடன் பயணித்த தலைவர்கள்தான் ஜனாதிபதியாக இவ்வளவு காலத்திற்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவளித்துள்ளார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அவர்களில் சிலர் நேற்றிரவும் எமது வீடுகளுக்கு வந்தார்கள், சிலர் காலையிலும் வந்தார்கள். இவர்கள் எல்லாம் குழப்பமானதொரு மனநிலையில்தான் தற்போது உள்ளார்கள். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது ஒன்றும் புதிது கிடையாது. மொட்டு கட்சியின் வேட்பாளர் தொடர்பாக நாம் இன்னும் கலந்துரையாட வேண்டியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். சர்வஜன பலய கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக 3 பேரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன் தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவித்த பின்னர் ஆகஸ்ட் 4ஆம் தேதி சுகததாச விளையாட்டரங்கில் நடைபெறும் பிரதிநிதிகள் மாநாட்டில் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது குறித்து நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும். சர்வஜன பல கூட்டணி என்பது பல அரசியல் கட்சிகளின் கலவையாகும் என்றும் அதன் தலைவர்கள் ஒருவராவது அல்லது வேறு யாராவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார்களா என்பதை எதிர்காலத்தில் பார்க்கலாம் என்றும் உதயகமன் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு கட்சி தனியாக சென்று வேட்பாளரை களமிறக்குவதால் சுயாதீன வேட்பாளரான தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை மாபெரும் வெற்றியடைந்து ஜனாதிபதி பதவியை தொடர்வார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சி தனி வழியில் சென்றாலும் அந்த கட்சியின் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வெளிப்படையான ஆதரவை வழங்குகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் இலங்கை விவசாயிகள் சங்கமும் என்று ஒன்றாக சங்கமித்துள்ளன. எனவே இனிவரும் காலப்பகுதியில் அரசியல் மற்றும்
தொழிற்சங்க ரீதியில் இந்த கூட்டணி தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கும் என்று இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார். நுவரெலியால் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் நுவரெலியா மாவட்டத்திலே மிக கூடுதலான விவசாயிகளை கொண்ட ஒரு மூத்த தொழிற்சங்கம் இலங்கை விவசாயிகள் சங்கம். இந்த இலங்கை விவசாயிகள் சங்கமும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் இன்று ஒன்றாக சங்கமித்திருக்கின்றது. இன்று ஒன்றாக கைகோர்த்திருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே இலங்கை விவசாயிகள் சங்கத்தினுடைய கிட்டத்தட்ட 7500க்கும் 10,000க்கும் இடைப்பட்ட குடும்பங்களும் அங்கத்தவர்களும், அதேபோன்று இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்திலே நாடு பூராவும் 11 மாவட்டத்தை உள்ளடக்கிய 2,75,000க்கும் 3,00,000க்கும் இடைப்பட்ட வாக்குகளும் ஒன்று சேர்ந்திருக்கின்றது. ஆகவே இதிலே ஒரு பாரிய புரட்சி, ஒரு முடிவு செய்யக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக இந்த கூட்டமைப்பு இயங்குவதற்கு இன்று தீர்மானித்திருக்கின்றோம். இந்தியா கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் சிக்குண்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 84ஆக அதிகரித்துள்ளதாக மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். உள்ளூர் வைத்தியசாலைகளில் சுமார் 100 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன. இதேவேளை சுமார் 250 பேர் வரை மீட்கப்பட்டு முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த மண் சரிவில் மேலும் 100கணக்கானோர் சிக்கியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம். உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வனத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திட வாரீர். சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.